தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். நேபாளத்தில் இந்தியர்கள் 40 பேர் சென்ற பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்தியர்கள் பயணம் செய்த பேருந்து மர்சயங்கிடி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேபாளத்தில் இந்தியர்கள் 40 பேர் சென்ற பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்தியர்கள் பயணம் செய்த பேருந்து மர்சயங்கிடி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. போக்ராவிலிருந்து காட்மண்டுவுக்கு செல்லும் பேருந்து இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்தியர்கள் 40 பேர் சென்ற பேருந்து இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறது. இந்தியர்கள் பயணம் செய்த பேருந்து மர்சயங்கிடி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். நேபாளத்தில் இந்தியர்கள் 40 பேர் சென்ற பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்தியர்கள் பயணம் செய்த பேருந்து மர்சயங்கிடி ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதையும் பார்க்கிறோம். நேபாள காவல்துறை தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். போக்ராவிலிருந்து காட்மண்டுவுக்கு செல்லும் போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பேருந்தில் 40 பேர் பயணம் செய்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியர்கள் பயணம் செய்த பேருந்து மர்சயங்கிடி ஆற்றில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்திற்கான காரணம் மற்றும் பேருந்தில் பயணம் செய்தவர்களின் நிலை தொடர்பாக இன்னும் முழுமையான விவரம் தெரியவில்லை. தற்போது முதற்கட்ட விவரங்களை பார்க்கிறோம். அந்த பேருந்தில் 40 பேர் பயணம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இது தொடர்பான முதற்கட்ட விவரம். தற்போது நேபாளின் பல்வேறு பகுதிகளிலே பரவலாக மழை பெய்து கொண்டிருப்பதால் ஆறுகளிலே தண்ணீர் பெருக்கு அதிகமாக உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில்தான் இந்த பேருந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது காட்டாற்று வெள்ளம் போல தண்ணீர் அதிகமாக தற்போது வேகமாக சென்று கொண்டிருக்கும் சூழலிலே அங்கு மீட்பு பணிகள் அவ்வளவு சுலபமாக இல்லை. மலைப்பாங்கான பகுதி என்பதால் மிகவும் கடினமாக இருக்கிறது. போக்ரா நேபாளில் உள்ள ஒரு பிரபல சுற்றுலாத்தலம். அதே போலவே அங்கிருந்து பயணம் செய்தவர்கள் நேபாளத்தின் தலைநகரான காட்மண்டு சென்று கொண்டிருந்தார்கள் என சொல்லப்படுகிறது. இவர்களில் பெரும்பாலோர் சுற்றுலா பயணிகள் எனவும் அவர்கள் யார் என்ன முழு விவரங்களை சேகரிப்பதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் வேகம் அதிகமாக இருக்கிறது. காட்டாற்று வெள்ளம் மிகவும் வலுவாக இருக்கிறது என்பதால் நதியில் கவிழ்ந்த பேருந்திலிருந்து பயணிகளை மீட்பது மற்றும் அவர்களை அங்கிருந்து சிகிச்சைக்கு அனுப்புவது போன்ற பணிகள் அவ்வளவு சுலபமாக இல்லை. கடினமான இந்த பணிகள் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மலைப்பாங்கான இந்த பகுதியிலே ஒருவேளை மண் சரிவு ஏற்பட்டு அதனால் பேருந்து சாலையிலிருந்து கவிழ்ந்து நதிக்குள் விழுந்ததா, வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா, அல்லது மிகப்பெரிய மண் சரிவு ஏதேனும் ஏற்பட்டு அதனால் பேருந்தும் ஒரு நதிக்குள் தள்ளப்பட்டதா போன்ற பல்வேறு விஷயங்கள் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மிகவும் முக்கியமாக இந்த பேருந்திலே இந்தியாவைச் சேர்ந்த பலர் இருந்தார்கள் என சொல்லப்படுகிறது. அவர்கள் சுற்றுலா பயணிகள் எனவும் சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் எத்தனை பேர் இந்த பேருந்தில் இருந்தார்கள், அதில் எத்தனை பேர் இந்தியர்கள், எத்தனை பேர் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள், எப்படி விபத்து ஏற்பட்டது, இதில் எத்தனை பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, உயிர் சேதனம் ஏதேனும் உண்டா போன்ற பல்வேறு விஷயங்களை தற்போது நேபாள காவல்துறை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. ஆய்வு செய்து தகவல்கள் அளித்த பிறகு அது நேபாள அரசு மூலமாக இந்திய அரசுக்கும் தெரிவிக்கப்படும். விக்னேஷ், விபத்தில் கடினமான ஒரு சூழ்நிலைக்கிடையே தற்போது மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.